நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி சைடு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவி லிஸ்ட் ரிலேட்டடாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிவி லிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து விளக்கமாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முறை பதிவு தளத்தில் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு முறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழை தவறாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழை 21/11/2024 வரை பதிவேற்றம் செய்யலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தா கூட, ஸோ நீங்கள் வந்து அது கரெக்ட் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டான டாக்குமெண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து விளக்கமாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற அப்டேட் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸும் வந்து கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.